டூ திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் மிகப்பெரிய வாழ்த்தையும் வரவேற்பையும் பெறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாழ்த்து சொல்ல வந்தவங்களுக்கே வந்து ஒரு அடையாள முத்திரையை பதிச்சுட்டாங்க. இவங்க எல்லார் கையிலையும் ஒரு முத்திரையை பதிச்சுட்டாங்க. இந்த டூ படம் வந்து தமிழ் சினிமாவிலே ஒரு முத்திரை பதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இதை பார்க்கும்போது நான் ஒரு இன்விடேஷன் பார்க்கும்போதே ஸ்ரீராம் சொன்ன இன்விடேஷனில், தம்பி நீங்கள் ரொம்ப அதாவது வந்து யூத்தாக மட்டும் இல்லை, புதுமையாகவும் நிறைய சிந்திச்சிருக்கீங்க, இன்னைக்கு தேவைப்படுற விஷயங்களை வந்து ரொம்ப புதுமையாக சிந்திச்சிருக்கேன்னு சொன்னேன். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ரெண்டு விஷயங்களை தான் இப்போ நம்ம எனக்கு முன்னாடி பேசுகிறவங்கள்ட்ட இருந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து பணம் எடுக்கும்போதே நீங்கள் 3 கோடி கொண்டு வந்தீங்கன்னா கூட 1.5 கோடி கொண்டு வாங்கன்னு சொன்ன திரு தனஞ்சயன், அப்படி இருந்தால் தான் பணம் பண்ண முடியும்னு. இந்த சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க கேஆர் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவர் வந்து ஒரு ஜீனியஸ் வந்து, அதாவது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லை சயின்ஸில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்க மாதிரி கேஆர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சீனியரு. அது மட்டும் ஃபிலிமில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, நிறைய விஷயங்களை வந்து தன்னகத்தை வச்சிருக்கிற ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவரோட மூலம் இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பயன்படணும். ஏன்னா எனக்கு ஒரு 10-15 வருஷமாக அவர் நெருங்கிய தொடர்பாளர் நண்பராகவும் இருக்கார். அப்போ இது மாதிரி பல விஷயங்களை சொல்லுவார். நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, மக்களை வந்து பல கோடிகளை கொடுத்து கமர்ஷியலைஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணாதான் படமாக்கக்கூடிய ஒரு மயக்கமான நிலைமை கொண்டு வந்துட்டா எந்த படைப்பாலுமே தன்னுடைய படைப்பை கொண்டு செலுத்த முடியாது. அப்போ வந்து மிகச்சிறந்த இல்லை வந்து தனது மாதிரி வந்து பல கோடிகளை தன்னகத்தை வச்சிருக்க மட்டும்தான் படம் பண்ண முடியும், மொத்தம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியுங்கிற ஒரு மோசமான நிலைமை ஆகிடும். நாங்கள் வரும்போது என்னுடைய இண்டஸ்ட்ரி வரும்போது, நான் ஒரு பெரிய இல்லை, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரும்போது ஒரு படத்தை எப்படியாவது முடிச்சுட்டா போதுங்கிற கவலை எங்களுக்கு. முடிச்சுட்டா படம் எப்படி எவ்வளவு மோசமான படமா இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும். படம் முடிக்கும் போது வந்து நம்ம கையில நோ லாஸ் நோ கெயின் இருந்தா அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும். ஆனா இன்னைக்கு நம்மளோட சொந்த படத்தை போட்டு மொத்தமா படம் போட்டு ரிலீஸ் பண்ணி கையில வச்சிருந்தா கூட அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது இல்லை. இதுக்கு வந்து இன்னைக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுடைய தியேட்டர்ஸ் சுருங்கிடுச்சுன்னாங்க. இன்னொன்னு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் சினிமா இல்லாத மற்ற படங்கள் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் மட்டும்தான். இங்கே வந்து மார்க்கெட்டை வந்து எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இங்கே வந்து இந்த தேட்டரில் பார்த்தா கூட நான் வரும்போது பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு வர்றது தமிழ் சினிமா ஃபங்க்ஷன் வர்றது அதிகமாக இருக்க தவிர நான் தமிழ் சினிமா பார்க்க வர்றது இங்கே கம்மியாக தான் இருக்கும். இதை நான் இதுக்காக சொல்ல, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து அப்போ வந்து வேற்றுமொழி படங்கள் ஏறக்குறைய வந்து 50 சினிமா 50 ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற காலகட்டத்தில் 500 காப்பி எடுத்து இங்கிலீஷ் சினிமா ரிலீஸ் பண்ற ஒரு மோசமான நிலைமை நம்ம இதுல இருக்கு. அப்ப வந்து குறைஞ்சபட்சம் வேற்றுமொழி படங்கள் நான் வேணும்னு சொல்ல, அது ஒரு வரவேற்கப்பட்டு நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சா நம்ம கூட கொஞ்சம் வந்து போராட்டத்துக்கு நம்மளுடைய சினிமா வெளியே வர்றதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் வந்து அரசாங்கம் கொடுக்குற இல்ல வந்து டிவிக்கள் கொடுக்குற இல்ல திரைப்படத்துல பத்திரிகைகள் கொடுக்குற சலுகைகள் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இருந்தா சரியா இருக்கும். ஏன்னா இது இந்த சலுகைகள் எல்லாம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டும் போராடிப்பட்ட சலுகைகள். இது என்ன ஆகுதுன்னா, அது பத்திரிகையில வர விளம்பரத்தோட சலுகை கூட வந்து எல்லாருக்கும் ஒன்னா இருக்கும்போது, நான் ஒரு 5 கோடி ரூபா போட்டு இல்ல 2 கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை வந்து எனக்கும் கோட்டை பக்கம் தான் வந்து நான் விளம்பரம் பண்ண முடியுது. என் பக்கத்துல வந்து 5 லட்சம் ரூபா போட்டு ஒருத்தர் வந்து ஒரு செக்ஸ் ஃபிலிம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கோட்டை எழுமா, ரெண்டுத்துக்கும் அதுவும் பக்கத்துல இதுவும் பக்கத்துல இருக்கு. அப்ப அது மாதிரியான விஷயங்களோட வரைமுறைப்படுத்தி ஸ்டேட் பிலிமுக்கு வந்து ஒரு வரைமுறையும் டப்பிங் படங்களுக்கு ஒரு வரைமுறையும் பண்ணா யாரு என்னங்கிற கலரை கூட வந்து தமிழ் ஜனங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். இன்னொரு வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, நான் முதல்ல வந்து ஷூட்டிங் பார்த்து வந்து நம்ம சுமித்ரா நடிச்ச ஒரு சின்ன படம் தான் வந்து வட்டத்துக்குள் சேர்த்துறோன்னு ஒரு படத்துல தான் வந்து அவங்களும் லதான் வந்து ஒரு சாங் வந்து எங்க ஊர் ஆலமரத்துல விழுது பிடிச்சி ஆடிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் சின்ன பையன் நான் வந்து வேடிக்கை பார்க்க பண்ணேன். இன்னைக்கு வந்து அவங்களோட மகன் வந்து வளர்ந்து இந்த திரைப்படத்துறைக்கு இன்டர்வியூ இருக்காங்க. எல்லாரும் வந்த பிறகுதான் நட்சத்திரம் ஆவாங்க. அவங்க உள்ள நுழையும்போது நட்சத்திரம் பேர் வச்சிருக்காங்க. அவர் மிகச்சிறந்த நட்சத்திரம் ஆகணும், ஸ்ரீராம் மிகப்பெரிய இயக்குனர் ஆகணும். இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து நலமான வாழ்வு அடைய வேண்டும். இவர்கள் மூலம் திரைப்படத்துறையும் ஒரு வளமான வாழ்வு அடைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் தயாரிப்பாளர்கள் முறையில் நன்றி சொல்கிறேன். பலதட்ட கருத்துக்கள் இந்த மாதிரி விழாவில் எடுத்து வைப்பதும் ஒரு சாதாரண சமாச்சாரம் தான். பல புது இயக்குநரை கிட்ட ஒரு 50-60 பேர்த்த உருவாக்கின ஆர்பி சௌத்ரி அவர்களே இப்போ படம் பயப்படுறாரு. ஒருதல் ராகவன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
கிட்ட 12 பாட்டோ 15 பாட்டோ அந்த படத்தில். அந்த டைமில் நான் ஒரு படம் எடுத்தேன், ஜானி சபதம் சொல்லி. நாள் தகுந்தாலும் 2 ப்ரொஜெக்ஷன் தவறாது, ஒரிஜினல் ராகமும் ஜானி சபதம். அது யாரும் வாங்கலை. ஆனால் அந்த ஒரிஜினல் ராகம் 1 வருஷம் போச்சு, அது ஜானி சபதம் 1 மாதம் போச்சு. அறிவாளிகள் கலை உலகத்தில் இருந்துட்டா அந்த அறிவை விட்டு நம்ம பண்ணலாம். பணம் மட்டும் இந்த படம் எடுத்துட முடியாது. விளம்பரம் பந்தம் மட்டும் படம் ஓடிடாது. விளம்பரம் ஒன்றை வைத்துத்தான் இந்த இண்டஸ்ட்ரியை நாசமாக போச்சு. காரணம், எதுக்கு விளம்பரம் பண்ணணும், எதுக்காக விளம்பரம் பண்ணணும், அப்படி விளம்பரம் பண்ண இது ஓடும் ஓடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இருக்குமானால் நாம் எடுக்கிற படத்தை கூட அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாமே. அவர் ஓடு ஓடாது டிசைன் பண்ணுவாரு. சொல்லும் தியாகிகளாகவும் வரலாறு சொல்லக்கூடாது. 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறாங்க, 10 கோடி பண்றாங்க. 10 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க, 50 லட்சம் போஸ்ட் காசு வர்றதில்லை. எதை வைத்து குறிப்பிடுறது இருந்தாரு. நிச்சயமா புதுமுகங்கள் வந்துகிட்டு இருந்ததா இண்டஸ்ட்ரி ஹெல்த்தி. அதையே ஒரு 4 சார்பும் ஒரு 4 இது மட்டும் காட்டின படம் ஓடிடாது. இப்போ சுமத்ரா சொன்னா, சுமத்ரா 80 நான் ப்ரொடியூசர், 70 நான் ப்ரொடியூசர், இன்னைக்கு நான் ப்ரொடியூசர். சுமத்ரா ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவ பொண்ணு இப்போ மாறிட்டு இருக்கா. அது சுமத்ரா வாங்க முடியாது அதுக்கு. ஆனா அந்த பொண்ணு நான் இப்போ பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதை கூப்பிட்டு கேட்டேன், சுமத்ரா என்ன இது காலத்தால் மாற்றப்பட்ட காலங்களை தவிர வசதியை பொறுத்து படம் ஓடுவதில்லை, பேனரை பொறுத்து படம் ஓடுவதில்லை. என்ன படத்தில் மக்களுக்கு சொல்லப்பட்டது, அதுல அவங்க என்ன சின்ன பார்த்து சின்னது கூட அந்த பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க, அவ்வளவுதான். கதை பண்ணணும் இல்லையா? எத்தனை தான் அந்த காதலும் ரொம்ப தவிக்கிறது. ராஜேந்திர படம் நீங்க பார்த்தா அத்தனை படம் சாங்கிட்டார். ஒரு இந்த மாதிரி விழாக்களில் கலையை பற்றி சொல்லுவானால் கருத்துக்களை சொல்றதை விட சிந்திக்கிற சொல்லுவேன். அதுதான் ஒரு வெற்றி. 50 படம் எடுத்த சௌதரியோட படம் இல்லையா, 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஏன் பயப்படுறாரு? போட்ட படம் போட்டதோ இன்று முதல் நாளை கடைசி. கிட்டத்தட்ட 160 படம் போன வருஷம் வந்தது, 3 படம் தான் ஓடிச்சு. இங்க சொல்ல போறது பெருமை இருக்கு. ப்ரொடியூசர் எவ்வளவு கட்டால் தர்றாரு. அவருடைய இந்த பணம் திருப்பி போறதுக்கு எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு இந்த போட்ட அவங்களுக்கு பணம் திருப்பி கிடைச்சி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் போட்டு அது இண்டஸ்ட்ரிக்கு தந்தாருன்னா அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியும் உங்க இந்த டைரக்டர் குடும்ப குழந்தை குட்டிகள் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பும் பெற முடியும். தயவு செய்து கலை உலகம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கு. டெத் லைஃப் அப்படி ஒன்றும் இருக்கு. டெத் ஆகி போச்சுன்னு சொல்லி இதோட முடிஞ்சு போகும், ஆளே இருக்காது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கேரளாவில் போன மலையாள படம் 4 நாள் தான் ஓடுது, ஹிந்தி இங்கிலீஷாக ஓடிட்டு இருக்கு. சில ஒரு ஃபீலிங் இப்படி சொன்னா உண்மை அது. இங்கே அதே தான். கர்நாடகத்தில் என்ன இப்ப தெலுங்கு எடுத்து சௌதரி அவர் அங்கேயும் படம் எடுத்துட்டு இருக்காரு. என்ன பொசிஷன்? டோட்டலாவே கலைவளவுக்கு டெய்லி பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய இதுகளும் எல்லாம் தான் எங்களுக்கு பார்ட்னர் ஆகும், எங்களுக்கு முதலாளியா இருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த வெற்றி அடைய வேண்டும், இந்த வாழ்த்து பெற வேண்டும். அந்த வாழ்த்துக்கு என்னையும் வந்து செய்யணும்னு சொல்லி இந்த விழா கூட்டுக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது அதிகமாக இளைஞர்கள், அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஹீரோ சஞ்சயினுடைய நண்பர்களாகவும் இயக்குனருடைய ஸ்ரீராமனுடைய நண்பர்கள் அதிகமாக வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால்தான் எங்களுக்கும் வந்து இடம் கிடைக்காம இருந்ததுல சில நேரத்தில் வருத்தமா இருக்கும். அதுல சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். அவருடைய ஹீரோனுடைய பாடி லாங்குவேஜ், ஏன்னா ஒரு ஹீரோ அறிமுகப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட்
அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற ஒரு தோற்றம் வரணும். அந்த ஒரு அமைப்பு வந்து ஹீரோவுக்கு வந்து இருக்கிறது வந்து உண்மையாக பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது பாராட்டே தீரணும். ஏன்னா அவங்க தான் ஜெயிக்கும். எங்கேயோ பார்த்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப எளிமையாக இருந்தால் கூட அதில் வந்து சக்ஸஸ் ஆகி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். இப்படிப்பட்ட ஹீரோஸ் வந்து இம்மிடியேட்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஹீரோயினை நினைச்சாலும் அதே மாதிரி ஒரு பரிச்சயமான ஒரு முகம் எங்கேயோ அறிமுகமான ஒரு முகமா இருக்குன்ற மாதிரி இருந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இசை வந்து உண்மையிலேயே அந்த பேலன்சிங் வந்து உண்மையிலே இந்த அவரே வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கார். இசையமைப்பாளரை வந்து அவரையும் பாராட்டணும். தயாரிப்பாளர்கள் வந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அவங்களும் அறிமுகம் ரொம்ப ரேர். ஏன்னா உண்மையிலே புதுமுகங்கள் அறிமுகப்படுத்த தயாரிப்பாளர்கள் வந்து அந்த நடிகர்கள் வந்து காலத்துக்கும் தெய்வமா வந்து அவங்கள நினைக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல ரஜினிகாந்தா இருந்தாலும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வந்து அறிமுகப்படுத்தணும் ஒரு தயாரிப்பாளர் வந்து எந்த ரிஸ்க் எடுத்திருப்பாரு. அவர் புதுமுகம் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் ரிஸ்க் எடுத்து தான் அந்த படத்தை பண்ணிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு 3 கோடி இல்லாம எந்த படத்தையும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா காலத்துக்கும் அந்த ஹீரோ நாளைக்கு ஜெயிச்சு நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அந்த தயாரிப்பாளர்கள் மறக்கக்கூடாதுன்னு என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போ பெரிய இண்டஸ்ட்ரியில நடக்கிறது வந்து படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு. படம் எடுக்க உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இங்க வருது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய வியாபார ரீதி நீங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு. ஆனா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. அதை விட நீங்க தெரிந்துக்க வேண்டியது என்னன்னா மார்க்கெட்டிங், ப்ரமோஷனுக்கு அப்புறம் அதனுடைய யுக்திகள் என்னன்றது வந்து கவனமா நீங்க பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 200 படங்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகி ரிலீஸ் பண்ண முடியல. ஆனா படத்தினால் நல்ல படங்கள் தான், யாரும் வந்து தவறான படம் சொல்ல முடியாது. அதே போல முக்கா படம் பாதி படம் நின்ன படங்கள் பார்க்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட 200 படம் இருக்கு. ஸோ இதற்கு உற்பத்தியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஆனா கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அந்த கன்சியூமர்ஸ் எக்ஸிபிஷன்ல வந்து என்னடா லேக் ஆஃப். அதுல வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? 2800 தியேட்டரா இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா 1200 சில்லற தியேட்டர் தான் இன்னைக்கு தியேட்டர் இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், லைசன்சிங் தியேட்டர் லைசன்சிங் சிஸ்டம் வந்து இப்போ 1000 கெப்பாசிட்டி 2000 கெப்பாசிட்டி எல்லாம் தேவையில்லை. ஒரு 200, 150, ஈவன் 100 கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்ஸுக்கு வந்து எளிமையான முறையில் லைசன்சிங் சிஸ்டத்தை வழங்குறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து வழிவகுக்கணுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா அதுக்கு நிறைய இடமும் தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கார் பார்க்கிங் வசதி பல ஹோட்டல்ஸ்ல நீங்க பார்க்கும்போது கார் பார்க்கிங் வசதி இருக்கு. 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க போட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹால்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கூட தியேட்டர்ஸ் வந்து 100, 150, 200 கெப்பாசிட்டி இருந்த இடங்கள்லாம் கூட ப்ரொவைட் பண்ணி லைசன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணாலே நிச்சயமா வந்து தமிழ்நாட்டில் ஒரு 2000, 3000 தியேட்டருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வியாபாரமும் வந்து பெருகும், மக்களுக்கு நல்ல வசதி, கம்ஃபர்டபுளா படம் பார்க்கறதுக்கான. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டு இருக்கு, டிஜிட்டல் மாறிக்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள் வரும்போது திரையரங்கள் கிடைக்காததுதான், நம்ம கிடைக்கலன்றது விட இதுக்கு வாய்ப்பு உருவாக்குறதுக்கு வந்து அரசாங்கம் முன் வரணும். காரணம், முந்தா நாள் பிவிஆர் தியேட்டர்ல ஸ்டண்ட் மாஸ்டருடைய பையனுடைய படம் ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். சல்மான் கான் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். ஆனா அந்த பிவிஆர் தியேட்டர்ல பார்க்கும்போது இவ்வளவு லேட்டஸ்ட் தியேட்டர். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல எக்ஸ்டிங்விஷர், அதாவது வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கு பதிலாக என்னன்னா ஒரு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, கைட்லைன். இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. பக்கெட்ல மணல் போட்டு வச்சிருக்காங்க. 2 சைடுமே மணல் இருக்கு, பக்கெட்டும் இருக்கு. இது ஐதர் காலத்து சிஸ்டத்துல வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது? இப்போ பான் பராகு துப்புறதுக்கும் பீடா துப்புறதுக்கும் தான் யூஸ் ஆகுதே தவிர இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கிறது வந்து லைசன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணாலே எவ்வளவோ ஒரு நன்மைகள், பல தியேட்டர்கள் உருவாகலாம். ரொம்ப பயமா இருக்கு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த என் டைரக்டர் ஸ்ரீராம் சாருக்கும், என் ப்ரொடியூசர் ஆதிநாராயணன் சார் அண்ட் குணசேகரன் சாருக்கு ரொம்ப நன்றி. எது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களாம் தான் கேட்டு சொல்லணும். தேங்க்யூ.